இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாளின் காலைவெளியிலே அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, அற்பமாய் எண்ணப்படுகிற இடங்களிலே ஆண்டவர் யார் யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ அவர்களுடைய அந்த சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாய் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அவளுடைய வாழ்விலை பார்க்கும்போது கண்ணீரின் சூழ்நிலைமை, தன்னுடைய கணவனார் தன்னை நேசிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அவள் கர்ப்பம் தரிக்கும் போதெல்லாம் இந்த முறையாவது என் கணவனார் என்னை நேசிப்பார் என்று அவள் ஒவ்வொரு முறையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவ எல்லாவற்றையும் செய்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே குடும்பத்துல அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? அல்லது எங்கேயோ ஏதோ ஒரு இடங்களில சிறுமைப்படுத்தப்பட்ட அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைமையை இந்த உலகத்தின் மனிதர்கள் ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் காண்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் கண்டு அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா. இந்த காலை வேளையிலே அந்த தெய்வம் நமக்கு ஆசீர்வாதத்தை தர உண்மையுள்ள தெய்வமா நம் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் இந்த வார்த்தையை தியானிப்போம். இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்வோம். பிரியமானவர்களே,